அதே போல ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டது தன்னுடைய சொந்த ஜனமாக இருப்பதற்காக ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டார். உபாகமம் அதனுடைய 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், வாசிக்க வேண்டாம். சொந்த ஜனமாக இருக்கும்படிக்கு ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டார். அதே போல இந்த நிருபத்தை பவுல் எழுதுவதற்கு மிக முக்கியமான காரணம் இருக்கிறது. தேவன் நம்மை ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினாலே நம்மை ஆசீர்வதித்து இருக்கிறார். உலகம் தோன்றுவதற்கு முன்பதாகவே தேவன் நம்மை தெரிந்து இருக்கிறார். அதுவே நமக்கு ஆண்டவர் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். அப்படின்னா ஆண்டவர் தம்முடைய சொந்த ரத்தத்தினாலே நம்மை சிந்தி நம்மை மீட்டு எடுத்து இருக்கிறார். அப்படின்னா நாம் தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகள், தேவனுடைய ஊழியக்காரர்கள். நாம் பிரயாசப்பட்டு செய்கிற ஊழியத்தின் நிமித்தம் ஆத்துமாக்கள் அறுவடை செய்யப்படுகிறது. ரட்சிக்கப்பட்ட சபையில வந்து அங்கமாக இருக்கிறார்கள். அவர்களை ஒவ்வொரு ஆத்துமாக்களையும் சந்தித்து அவர்களை ரட்சிப்புள்ள நடத்தி கொண்டு வந்து சபையில கொண்டு வந்து உட்கார வைப்பதற்கு நாம் படுகிற பிரயாசம் அதிகம். ஆனால் ஆண்டவராக இயேசுகள் செய்த வேண்டும் நான் சொல்லுகிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது கள்ள போதகர்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் வந்து தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிப்பார்கள் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொன்னார். அப்போ தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு நபர் கள்ள போதகங்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் கடந்து வந்து தேவனுடைய திட்டத்தையும் தரிசனத்தையும் கெடுத்து விடக்கூடாது என்பதற்காக தான் இந்த நிருபத்தை பவுல் எபேசு சபைக்கு எழுதுகிறார். இது ஒரு தலைமை சபை. இவரை சுற்றிலும் இருக்கிற எல்லா சபைகளுக்கும் இந்த சபையானது தலைமை சபையா இருக்கிறது. இது இந்த சபையில தான் 3 வருஷமாய் பவுல் இங்கே தங்கி ஊழியம் செய்கிறார். ரோமாபுரி சிறைச்சாலையிலிருந்து அவர் இந்த நிருபத்தை எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள் வழிவிலைக்கு போகக்கூடாது, தவறான உபதேசத்தில் போயிடக்கூடாது, தேவனுடைய திட்டத்தையும் தெரிந்து கொள்ளுதல் புரிந்து கொண்டு உறுதியாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஆண்டவராகிய தேவனுடைய திட்டத்துக்கு தடை இருக்கக்கூடாது என்பதற்கு எச்சரித்து அந்த எபேசு திருச்சபைக்கு பக்தி நிறைந்த ஆவிக்குரிய சபையாக ஒரு முன்மாதிரியான சபையாக இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த நிருபத்தை எழுதுகிறார். ஆக இதுக்காக தான் சொல்லுகிறார், நாம் தேவனால தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம். உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே தேவன் நம்மை தெரிந்து இருக்கிறார். அப்போ தேவனுடைய திட்டத்திலே, தேவனுடைய சிந்தையிலே, தேவனுடைய இருதயத்திலே ஒரு மிகப்பெரிய உலகத்தை குறித்தோ மனிதர்களை குறித்தோ மிகப்பெரிய ஒரு திட்டம் ஆண்டவருக்கு இருந்தது. அதனால்தான் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்துக்கு வாசிங்க. மத்தேயு 25:34. சீக்கிரம் வாசிங்க பாஸ்டர், எனக்கு டைம் ஆயிடுச்சு. 34. அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் இருக்கிறவர்களை பார்த்து, வாருங்கள் வாருங்கள், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்ட உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை நீங்க பிரவேசியுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் எபேசு திருச்சபைக்கு பவுல் எழுதுகிறார். ஆண்டவர் நம்ம எப்படி தெரிந்து கொண்டார்? உலகம் தோன்றுவதற்கு முன்பதாகவே தேவன் தெரிந்து கொண்டார். தெரிந்து கொண்ட நாம் ஆண்டவருக்காக சாட்சியாக ஆண்டவருக்கு பிரியமாக நாம் வாழ்வோமானால் நிச்சயம் வலது பக்கத்தில் இருக்கிறவர்களை பார்த்து, பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் தோன்றுவதற்கு முன்பதாக உங்களுக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டு இருக்கிற ராஜ்யத்துக்குள்ள நீங்க என்ன பண்ணுங்க? பிரவேசிங்க.
ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கப்பட்ட தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களாய் ஆண்டவர் நம்மை வரவேற்கிறார். அல்லேலூயா. 2 துணை கருத்து அதனுடைய 1ஆம் அதிகாரம், எபேசியர் 1ஆம் அதிகாரம், அதனுடைய 5ஆம் வசனத்தை 6ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்கு உன்னதங்களில் ஆகிற சகல ஆசீர்வாதத்தால் நம்மை ஆசீர்வதிக்கிறார். நமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்திற்கு எது நீ வாசிக்கிறீங்க? 5ஆம் வசனத்தை 6ஆம் வசனம். பெரிய மாணவர்களுக்குள் நாம் நமக்கு தந்திரலின தம்முடைய கிருபையின் மகிமை புகழ்ச்சியாக நம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நமக்கு சுவிகார புத்திரர் ஆகும்படி முன்குறித்திருக்கிறார். 13ஆம் வசனத்தை 14ஆம் வசனத்தை வாசிங்க. நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆனபோது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியினாலும் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். அவருக்குள் சொந்தமானவர்கள் அவருக்கு மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் தம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாக இருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் இந்த இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரர் ஆகும்படி, தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி ஆண்டவர் நமக்கு அந்த அதிகாரத்தை ஆண்டு தந்திருக்கிறார். தேவன் தம்முடைய அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்கள் அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படிக்கு அவளுக்கு அதிகாரத்தை கொடுத்தார். யோவான் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். அப்போ தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி ஆண்டவர் நமக்கு சுவிகார புத்திரத்தை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். அதே போல பரிசுத்த ஆவியாருடைய அச்சாரத்தையும் அபிஷேகத்தையும் அவருடைய பிள்ளைகளாய் மாறின எப்பொழுது பாவத்தை அறிக்கை செய்து மனம் திரும்பி ரட்சிக்கப்படுகிறோமோ அப்பொழுதே பரிசுத்த ஆவினாலே நாம் முத்திரை போடப்படுகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்பா பிதாவே என்று சொல்லி கூப்பிடுகிற சுவிகார புத்திரத்தை ஆண்டவர் நமக்கு தந்து இருக்கிறார். ஆக தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படிக்கு நமக்கு அதிகாரத்தில் தந்திருக்கிறார். பரிசுத்த ஆவினாலே நாம் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. 3வது பாயிண்ட் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 9ஆம் வசனத்தையும் 10ஆம் வசனத்தையும். காலங்கள் நிறைவேறும் பொழுது விளங்கும் நியமத்தின்படி அவருடைய நியமத்தின்படியே பரலோகத்தில் இருக்கிறவைகளும் பூலோகத்தில் இருக்கிறவர்களுமாகிய சகலம் கிறிஸ்துவுக்குள் கூட்டப்பட வேண்டும் என்று நமக்குள்ளே தீர்மானித்திருந்த நம்முடைய தயவுள்ள சித்தத்தின் ரகசியத்தை எங்களுக்கு அறிவித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. காலங்கள் நிறைவேறும் பொழுது விளங்கும்படி நியாயத்தின்படி பரலோகத்தில் இருக்கிறவைகளும் பூலோகத்தில் இருக்கிறவைகளும் ஆகிய சகலமும் கிறிஸ்துவுக்குள் கூட்டப்பட வேண்டும். ஆண்டவருடைய சித்தத்திலே தீர்மானத்தின்படி நாம் நம்முடைய ரகசியத்தை எங்களுக்கு அறிவித்தார். சத்தியத்தை, சுவிசேஷத்தை நமக்காக அதை கொடுத்ததை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நம்முடைய சுவிசேஷத்தை இந்த உலகத்திற்கு நாம் எல்லாரும் வந்திருக்கிறோம். சுவிசேஷம் தான். சுவிசேஷம் யார் மூலமோ கேள்விப்பட்டு, யார் மூலமோ அறிவிக்கப்பட்டு, நாம் ரட்சிக்கப்பட்டு, நாம் விசுவாசிகளை இருந்து அந்த நிலையிலிருந்து ஊழியக்காரராக தெரிந்து கொள்ளப்பட்டு நாம் ஆண்டவருடைய ஊழியத்தை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு அப்படிப்பட்டதான கிருபைகளை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். அந்த
சுவிசேஷத்தை ஆண்டவர் தந்தார், சத்தியத்தை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தாலே நம்மை ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய சுவிசேஷத்திலே 2 விதமான காரியங்கள் சொல்லப்பட்டு இருக்கிறது. பவுல் சுவிசேஷத்தை கேள்விப்படாத பட்டணங்களுக்கு சென்று சுவிசேஷத்தை அறிவிக்கிறார், அறிவித்த இடத்திலே சபையை ஸ்தாபிக்கிறார். இதுதான் அவருடைய திட்டம். அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு மைய பகுதியா இருப்பதுதான் திருசபை. அல்லேலூயா. பரலோகத்தையும் பூலோகத்தில் இருக்கிற எல்லா மக்களையும் ஒன்றாக கூட்டி சேர்ப்பதற்கு இந்த சுவிசேஷம் தான் நம்மை ஒன்றாக கூட்டி சேர்க்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால்தான் தேவனுடைய திட்டத்தை அவர் வெளிப்படுத்தி விட்டு இந்த முதல் அதிகாரத்திலேயே 15ஆம் வசனத்திலிருந்து முடிகிற வரை ஒரு ஜெபத்தை அவர் வல்லமையாக ஜெபிக்கிறார். 3ஆம் அதிகாரத்திலும் அவர் எபேசியர் 3ஆம் அதிகாரத்தில் ஒரு வல்லமையான ஜெபத்தை அவர் பண்ணுகிறதை பார்க்கிறோம். அவர் பண்ணும் பொழுது 14ஆம் வசனத்தில் விதமாக சொல்லுகிறார், அவர் பரலோகத்தையும் பூலோகத்துக்கும் குடும்பத்தினுடைய முழு நாமக்காரராகிய கிறிஸ்து என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்படின்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூலோகத்தையும் பரலோகத்தையும் ஒன்றாக இணைப்பதற்கு அவருடைய சுவிசேஷத்தின் மூலமாக தான் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறோம். ஆமென், ஆமென். ஆண்டவர் ஆவிக்குரிய சகல விதமான ஆசீர்வாதங்களாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அதனால நாம எங்கோ இருந்த நம்ம, ஆண்டவரை அறியாதபடிக்கு வாழ்ந்து கொண்டிருந்த நம்ம, இன்றைக்கு ஆண்டவர் கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டு அவருடைய பிள்ளைகளாக தெரிந்து கொண்டு நம்மை ஆசீர்வதிக்கப்பட்டுள்ள இருக்கிறோம். அவருடைய பாவ மன்னிப்பாகிய மீட்பை பெறுவதற்கு பெற்று நாம் ரட்சிக்கப்பட்டு அவருடைய பிள்ளைகளாய் நாம் மாறி இருக்கிறோம். அதுவும் நமக்கு ஒரு ஆவிக்குரிய ஆசீர்வாதமாய் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். அதே போல சத்தியமாகிய சுவிசேஷத்தை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். அதுவே நமக்கு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம், ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். என்னை ஆண்டவர் இந்த உலகத்திலே பாவத்தில் இருந்த என்னை ஆண்டவர் ரட்சித்தார். ரட்சத்துக்கு மாத்திரமல்ல, என்னுடைய பாவத்தெல்லாம் மன்னித்து ஆண்டவருடைய பிள்ளையா ஏற்றுக்கொண்டு அவருடைய விசுவாசியாய் தேவ சமூகத்தில் இருந்தவர் தம்முடைய கனமான ஊழியத்திற்கு அனுப்பி அதற்கு கீழ்ப்படிந்து கடந்து வந்து ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யும் பொழுது இன்றைக்கு சபைகள் உருவாகியிருக்கிறது, கிளசபை உருவாகியிருக்கிறது. அநேக ஆத்மாக்களை ஆண்டவருக்கு நேராக வழிநடத்துவதற்கு ஆண்டவர் பயன்படுத்தி வருகிறார். அதுபோல கடந்த நாட்களில் கூட எங்கள் திருசபையில் இந்த பகுதியை நாங்கள் தியானிக்கும் போது நம்ம எல்லோரும் சேர்ந்து ஆண்டவர் அறியாத இருக்கிற மக்கள் மத்தியில் போய் ஊழியத்தை செய்யணும், சுவிசேஷத்தை அறிவிக்கப்படாத இன மக்கள், ஜாதி மக்கள் மத்தியில் போய் ஊழியத்தை செய்யணும்னு சொல்லி தீர்மானத்தை எடுத்து ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுத்து அப்படியாக ஊழியம் செய்து ஆரம்பித்த பொழுது G3 என்கிற வீட்டு சபையை உருவாக்க ஆண்டவர் செய்தார். இதே போல ஒட்டர், அதாவது ஓயர் அந்த பகுதியில் ஒரு சண்டே கிளாஸ் துவங்கவும் அங்கேயும் ஒரு வீட்டு சபை உருவாவதற்கு இந்த மாதத்தில் வாய்ப்புகளை ஆண்டவர் தந்திருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவரை அறியாது இருக்கிற, பாவ மன்னிப்பை பெறாது இருக்கிற ஒவ்வொரு மக்கள் மத்தியிலும் சுவிசேஷத்தை அறிவிக்க தீர்மானத்தோடு, தரிசனத்தோடு, நோக்கத்தோடு நாம் போய் ஊழியத்தை செய்து கொண்டு இருக்கிறோம். அதுபோல இன்றைக்கு தேவ சமூகத்தில் ஆண்டவர் உன்னதங்களில் இருக்கிற ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களால ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து இருக்கிறார். ஆசீர்வதிப்பார் அல்ல, ஏற்கனவே ஆசீர்வதித்து விட்டார். அந்த ஆசீர்வாதத்தின் வழியில தான் இன்றைக்கு நம்ம ஊழியத்தை நாம் செய்து கொண்டு இருக்கிறோம். அதனால் ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு சுவிகார புத்திரத்தை பெறுவதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். ஆகனால பரிசுத்த ஆவியானவர் என்கிற அச்சாரத்தையும் அபிஷேகத்தையும் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார்.
இவ்விதமான ஆவிக்குரிய சகல விதமான ஆசீர்வாதத்தினாலே நம்மை ஆசீர்வதித்து இருக்கிறார். நம்ம எழுதி நிற்போம், தேவ சமூகத்தில் நம்ம ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நமக்கு ஸ்தோத்திரம். நம்ம ஒன்று கொடுத்து ஆண்டவர் சமூகத்தில் நம்முடைய ஊழியத்தில் தகுதியில்லாத நமக்கு நம்ம பாவ மன்னிப்பாகிய மீட்பை ஆண்டவர் நமக்கு அவருடைய சொந்த